पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। ओम भद्रं कर्णेभिः शृणुयामदेवाः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागुंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांतिः। ओम ओंकारार्ततया भातं तुर्यंकाराग्रभासुरं तुर्यं त्रिपाद्रामं कलये स्वमात्रं कलयेन्वहम्। பார்த்துட்டு இருக்கிறது அதர்வ சிகோபனிஷத் பார்த்துட்டு இருக்கோம். இதுல லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ச ஏஷஹி ஓங்காரஹா நேற்று பாட்டம் முடியும் போது பார்த்தது. அந்த இந்த ஓங்காரமே ஹீன்றதுக்கு அர்த்தம் நிச்சயமாக ஓங்காரஹ சதுரக்ஷர சதுஷ்பாத சதுஷிரஹ சதுர்மாத்திரஹ ஸ்தூல ஹ்ரஸ்வ தீர்க்க புளுத இதி. அந்த ஓங்காரம் நிச்சயமாக 4 பாதங்களை உடையது, 4 சிரஸை உடையது, 4 மாத்திரைகளை உடையது. 4 பாதங்கள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா விஸ்வன், தைஜசன், பிராஜ்ஞன். இண்டிவிஜுவலா சொல்லும் போது இந்த ஓங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜாகிரத அவஸ்தையில நான் இருக்கேன்ல, எனக்கு பேர் வந்து விஸ்வன் அப்படின்னு பேர். நம்ம எல்லாத்துக்கும் காமன் நேம் விஸ்வன். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனும் ஜாகிரத அவஸ்தையில நம்ம தேகத்தை அபிமானத்தோட இருக்கோமா, நான் பரமஹம்சானந்தா. அப்ப எனக்கு என்ன பேர் அப்படின்னா விஸ்வன் அப்படின்னு பேர். நான் கீதா விஸ்வன் பேர், நான் வந்து சிமி விஸ்வன் பேர், நான் ஸ்ரீதரன் விஸ்வன் பேர். நம்ம எல்லாத்துக்கும் அவங்கவுங்க ஸ்தூல தேகத்துல அபிமானம் இருக்கு. அந்த அபிமானம் இருக்கிற இண்டிவிஜுவல் ஸ்தூல தேக அபிமானிக்கு பேர் விஸ்வன். இதே வந்து பார்த்தீங்கன்னா தலை எது சாமி அப்படின்னா டோட்டல்ல இருக்கக்கூடிய விராட் அப்படின்னு பேர். அப்ப நம்ம விஸ்வனா இருக்கோம். நம்ம அபிமானம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன அபிமானம் இருக்கு. இதை வந்து என்ன பண்ணணும், தலை எது அப்படின்னா விராட்டு தான் தலை, ஸ்தூல தேகத்துல விராட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்மம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா சூக்ஷ்ம தேக அபிமானி. நம்ம சொப்பனத்துல தூங்கி போறோம், சொப்பனத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறோம், அங்க ஒரு அபிமானி இருக்கானா, அங்க ஒரு அபிமானி ஜீவன் இருப்பான். அவனுக்கு என்ன பேர் அப்படின்னா தைஜசன் அப்படின்னு பேர். சொப்பன அவஸ்தையில தலை எது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய டோட்டல் யாரு அப்படின்னா சூக்ஷ்ம சரீர அபிமானி ஹிரண்ய கர்ப்பர். அவர் தான் 2வது தலை. ஒரு தலை 2வது தலை சிரஸ். சிரஸ்ன்னு சொல்றோம்ல, சிரஸ்னா பாதம்.
அந்த பாதம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது பாதம் இது. முதல் பாதம் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜாகிரதம், சொப்பனம், சுசுப்தி, துரியம் தான் பாதங்கள். சிரஸ் எது அப்படின்னா விராட்டுன்றது சிரசு, விஸ்வன்றது சிரசு. தைஜசன் அப்படின்றது சிரசு, காஸ்மிக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்றது சிரசு. அதுக்கப்புறம் 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கத்துல போறோம், ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவல்ல தூங்கி போறோம், அது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராக்யன்னு பேரு. அதே டோட்டல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரன் அப்படின்னு பேரு. இந்த 3 பாதங்கள், 3 அவஸ்தைகள் தான் 3 பாதங்கள். 3 பாதங்கள்லையும் இருக்கக்கூடிய சமஷ்டி அபிமானிக்கு பேரு தான் சிரஸ் அப்படின்னு பேரு. 4வது பாதம் எது அப்படின்னா அர்த்த மாத்திரா. 4வது ஓங்காரத்தோட மாத்திரா அர்த்த மாத்திரா. அதுல யார் அபிமானி அப்படின்னா அதுல ஒரே ஒரு அபிமானி தான். என்னன்னு கேட்டீங்கன்னா அதான் பிரம்மம் அப்படின்னு பேரு. இங்க வந்து நம்மளோட இடத்துல ஆத்மான்னு சொல்லுவோம் இண்டிவிஜுவல்ல, அதே காஸ்மிக்ல வந்து பிரம்மம்னு சொல்லுவோம். ஆயிடுச்சா? 4 பாதங்கள். 4 பாதங்கள்னா 4 அவஸ்தைகள், 4 பாதங்கள். அதுல இருக்கக்கூடிய அபிமானி தேவதை வந்து எதுவோ அது வந்து பாத்தீங்கன்னா 4 சிரஸ் அப்படின்னு. இதுல வந்து மாத்திரைகள் எத்தனைப்பா அப்படின்னா சதுர் மாத்திரா. சதுர் மாத்திரான்றதுக்கு அர்த்தம் வந்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா 4 விதமான மாத்திரைகள் இருக்கு. அகாரம், உகாரம், மகாரம், அதுக்கப்புறம் அர்த்த மாத்திரா, சப்தம் இல்லாத மாத்திரா. இதை எப்படி பிரயோகிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்தூலம், ஹ்ரஸ்வம், தீர்க்கம், ப்ளுதை 4 விதமா பிரயோகிக்கிறோம். ஸ்தூல ஓங்காரம், அதுல வந்து ஹ்ரஸ்வம். ஹ்ரஸ்வத்திலேயே வந்து ஹ்ரஸ்வம்னு என்ன அர்த்தம்? குரில், ஷார்ட்டா யூஸ் பண்றது. அது எத்தனை வெரைட்டி? 2 வெரைட்டியா நம்ம பார்த்துருக்கோம். 2 வெரைட்டின்னு சொல்ல மாட்டாங்க, நம்ம தான் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா மகாரத்தை சொல்ற பிரயோகம் நம்ம பண்றோம். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா அது வந்து சுஷும்னா நாடியை ஆக்டிவேட் பண்றது. பொதுவா ஓங்காரம் எத்தனை? ஹ்ரஸ்வ ஓங்காரம்னா ஒண்ணுதான், ஓம் 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 ஓம், இவ்வளவுதான். இந்த மோம் ஓம் மோம்ன்றது எதுக்கு அப்படின்னா சுஷும்னா நாடியை ஆக்டிவேட் பண்றது, அதுக்காக. இதுக்கப்புறம் தீர்க்கம். தீர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரயோகம் பண்றோம்? அகாரத்தை தீர்க்கம் பண்ண மாட்டோம், உகாரத்தை மட்டும்தான் தீர்க்கம் பண்ணணும். ஓம், இந்த பிரயோகம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்க பிரணவம் தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் மகாரத்தை 12 மாத்திரை அளவு தீர்க்கம் சொல்லணும். 12 மாத்திரை. நீங்க சிரவணம் பண்றவங்க எல்லாருக்கும் 12 மாத்திரை. மனனம் பண்ணக்கூடிய எனக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் மனனம் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 16 மாத்திரை வரைக்கும் உகாரத்தை தீர்க்கமா சொல்லலாம். இப்பவும் நான் உக்காரம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்னோட சிஷியர்களும் உக்காரம் தான் சொல்றாங்க, மனனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நானும் நல்லா உக்காரம் தான் சொல்றேன், இன்னும் நான் மகாரத்துக்கு வரல. எப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் மனனம் போதும்னு இப்ப நான் பாடத்தெல்லாம் நிப்பாட்டுறணும், அப்ப வந்து பாத்தீங்கன்னா சிரவணம் முடிஞ்சு மனனம் முடிஞ்சு நிதித்தியாசனத்துக்கு போறேன்னு வச்சுங்க. அப்ப நிதித்தியாசனம் போகும்போதுதான் மகார பிரயோகம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா மகாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டோன்னா விவகாரம் சித்திக்காது. ஏன்? மகாரம் என்ன அவஸ்தை? டீப் ஸ்லீப்ல இருக்கிறது, சுசுப்தி அவஸ்தை. அப்ப மகாரத்தை நீங்க சொல்ல 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 எல்லாம் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா லயமா ஆகும். அதனால மகாரத்தை வந்து பாத்தீங்கன்னா விவகாரத்துல இருக்கிறவங்களும், ஆபீஸ் போகணும், பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கிறவங்களும், அதே மாதிரி சிரவணம் பண்றவங்களும் மனனம் பண்றவங்களும் மகாரத்தை அதிகம் பிரயோகிக்க கூடாது. அப்போ உக்காரத்தை தான் நம்ம என்ன பண்ணணும்? புத்தி சக்தி அதிகமாகும், அவேர்னஸ் அதிகமாகும், புத்தி ரொம்ப ஷார்ப்பா இருக்கணும். ஏன் அப்படின்னா தூங்கிடக்கூடாது. லயம் விக்ஷேபம்னு 2 சொல்லுவோம். எந்த ஒரு யோகத்துல போகும்போதும் 2 அப்டக்கல் இருக்கு. கண்ண மூடி உட்கார்ந்தீங்கன்னா ஒண்ணு தூங்கிடுவோம், அதுக்கு பேரு லயம்னு பேரு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா சித்தம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சலிச்சு போய் விஷய சிந்தனையில போயிடும், அதுக்கு பேரு விக்ஷேபம்னு பேரு. இந்த 2த்தையும் அவாய்ட் பண்றதுக்காக தான் ஒரு சாதகன் என்ன பண்ணணும்? அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா உகாரத்திலேயே அதிகம் இருக்கணும். உகாரம் விஷ்ணு, உகாரத்தை பண்ண 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 நம்மளுடைய அவேர்னஸ் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஷார்ப், மைண்ட் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், தூங்கிராம இருக்கும். இப்ப சில பேர்லாம் சொல்லுவாங்க, தியானம் பண்ண உட்கார்ந்த சுவாமி எனக்கு தூக்கம் வந்துருச்சு அப்படின்னு. எனக்கு கேட்டா எனக்கு லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்ல வந்து நான் பார்த்தா போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி ஒரு வாட்டி நடந்தது. 1 வாட்டி 2 வாட்டி தான் நான் காலைல எந்திரிச்சு உட்கார்ந்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ஜபம் 5000 ஜபம் பண்ணதுக்கு அப்புறம் தூக்கம் வந்தோடனே நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா எந்த ஒரு அதெல்லாம் போராட்டம்லாம் இல்லை. தூக்கம் வந்துருச்சுன்னா அவ்வளோதான், வேஸ்ட்டாக உட்காந்துட்டு ஜபம் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு, அது போகாது. எடுத்து நல்லா படுக்கையை போட்டு நல்லா படுத்து தூங்கிட்டு 1 மணி நேரம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப எழுந்திருப்பாரு.
இது மாதிரி நடந்தது எனக்கு வந்து ரொம்ப அபூர்வம். ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டா, உக்கார பிரயோகம் பண்ண 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 உங்களுக்கு என்ன பண்ணுவோம், நீங்க அனுஷ்டானம் பண்ற போது இருக்கக்கூடிய அந்த தாமசத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், அதை ரிமூவ் பண்ணி புத்தியை வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே அவேர்னஸ்லயே வச்சிருக்கோம். எதை பார்த்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விவேகம் பண்ணணும். அதனால சாதகன் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, தீர்க்கமா ஓங்காரத்தை தீர்க்கமா சொல்லணும். ஓ சிரவணார்த்தி சிரவணம் பண்றவங்க 12 மாத்திரை, மனனம் பண்றவங்க 16 மாத்திரை. இதுக்கப்புறம் நிதித்தியாசனத்துக்கு போற போது என்ன பண்ணுவான்னா, இப்ப பாடத்தெல்லாம் நிப்பாட்டிடுறேன், எனக்கு எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, காலையில உட்கார்ந்தோம் அப்படின்னா எந்த வேலையும் இருக்காது. அப்ப என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் ஓங்கார பிரயோகத்துல மகாரத்தை பிரயோகம் கொஞ்சோண்டு உக்கார பிரயோகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாரத்தையே பிரயோகம் பண்ற. அந்த மகார பிரயோகம் என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா புளுத்த மாத்திரை அப்படின்னு பேர். புளுத்தம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கிராமர்ல வேற புளுத்தம், 3 மாத்திரைக்கு மேல இருந்தாவே கிராமர்ல புளுத்தம் அப்படின்னு பேர். 1 மாத்திரை ஹ்ரஸ்வம், 2 மாத்திரை தீர்க்கம், 3 மாத்திரை வந்து பாத்தீங்க அப்படின்னா புளுத்தம்னு பேர். ஆனா நம்ம யோக மார்க்கத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா 12 மாத்திரை தான் வந்து பாத்தீங்கன்னா தீர்க்கம். ஓம் 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 சொன்னா ஹ்ரஸ்வம் 1 மாத்திரை, தீர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா 12 மாத்திரை. புளுத்தம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா 16க்கு மேல சொல்றோம் அப்படின்னா அது புளுத்த மாத்திரை அப்படின்னு பேர். அப்போ மகார பிரயோகம் நல்லா பண்ணிக்கிட்டே இருப்போம் நிதித்தியாசனம். அதுக்கப்புறம் மகார பிரயோகம் பண்ணி 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 அந்த மகாரம் வந்து பாத்தீங்கன்னா எண்டுக்கு வரும். அந்த எண்டுக்கு வந்துச்சு அப்படின்னா, அதனாலதான் மேல மந்திரம் பாருங்க, யாவசானி அஸ்ய சதுர்த்தி அமாத்திரா இருக்கா. இதுக்கு முந்தின மந்திரம் பாத்தீங்கன்னா தெரியும், யா அவசானி எது வந்து பாத்தீங்கன்னா அந்த மகாரத்தோட எண்டுல இருக்கும். அப்ப நிதித்தியாசனத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவோம், நல்லா மகாரத்தை சொல்லுவோம். மகாரத்தை சொல்லி மகாரத்தோட எண்டுல வந்து பாத்தீங்கன்னா எது இருக்கோ அதுதான் அர்த்த மாத்திரை அப்படின்னு பேரு, சதுர்த்த மாத்திரை. அந்த அர்த்த மாத்திரையில என்ன பண்ணுவோம், ஓம் 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 இந்த மகாரத்தை லென்த் பண்ணி சொல்ல 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 என்ன ஆகும், மெதுவா மனசு வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் இல்லாம லயமாயிடும். லயமானதுக்கு பிறகு மனசு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல தாட் இல்லைன்னு அர்த்தம். அந்த தாட் இல்லாத இடத்துல என்ன இருக்குன்னா ஓங்காரத்தோட மகாரத்தோட எண்டுல இருக்கிறது எதுவோ அதுக்கு பேரு நாதாந்தம். அதுக்கு என்ன பேரு, நாதாந்தம்னு பேரு. அந்த நாதாந்தம் தான் துரிய பிரம்மம் அப்படின்னு பேரு. அந்த இடத்துல மாத்திரை இருக்கா சுவாமினா, எந்த சப்தங்களும் இருக்காது. ஓம் இம்ம வந்து லென்த் பண்ணும்போது நாதம், நாதத்தை நிப்பாட்டினதுக்கு பிறகு மிச்சம் இருக்கிற கேப் வந்து பாத்தீங்கன்னா நான் மட்டும் இருக்கேன், அகம் அகமீவ, அங்க நான் மாத்திரம் தான் இருக்கு. அப்ப எப்ப திரும்ப விருத்தி வருமோ அந்த விருத்தி மனோவிருத்தி திரும்ப எப்ப ஸ்டார்ட் ஆகுதோ அப்ப திரும்ப என்ன பண்ணுவோம், ஓம் ஆரம்பிச்சு. ஓம் அந்த ஓங்காரத்தை லென்த் பண்ணி மகாரத்தை முடிச்சிருவோம். முடிச்சதுக்கு அப்புறம் மகாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற எம்டினஸ்லயே எவ்வளவு நேரம் விருத்தி இல்லாம இருக்க முடியுமோ அந்த விருத்தி இல்லாம அந்த எம்டிலேயே நிக்கிறது. வெறும் தான் 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 மட்டும் இருக்கும், அங்க சப்தம் இருக்காது. அந்த சப்தம் இல்லாத இடத்துக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா நான் இருக்கிற துரிய மாத்திரா, அமாத்திரான்னு பேரு. அமாத்திரான்னு சொல்லுவோம், மாத்திரை இல்லாதது, அதுக்கு அர்த்த மாத்திரான்னு பேரு, அமாத்திரான்னு பேரு. அந்த இடத்துல நான் இருக்கேன். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா புளுத்த மாத்திரையா பயன்படுத்தி அதுக்கு அடுத்தது அடையிறதுன்னு சொல்லப்பட்டது. இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிச்சு இதுவும் பிரயோகம் வச்சுங்க. பிரயோகம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 2வது இது வந்து முதல் அத்தியாயம் முடிஞ்சிருக்கு. 2வது அத்தியாயத்துல முதல் மந்திரம், 3-4 மந்திரம் தான் இருக்கு இதுல. ஓம் 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 இதி, ஓம் 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 இதி, திரிருக்துவா 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 சதுர்த்தஹ
चतुर्थः शांत आत्मा प्लुतप्रणव प्रयोगेन समस्तं ओमिति प्रयुक्तः आत्मज्योतिः सकृत् आवर्तते सकृत् उच्चारितमात्रः स एष ऊर्ध्वम् उत्क्रामयति इत्योंकारः प्राणान् सर्वान् परमात्मनि प्रणमयति इत्येतस्मात् प्रणवः चतुर्था अवस्थित इति सर्ववेद सर्वयोनिर सर्वदेयाश्च எல்லாத்துலயும் சர்வ நான் போட்டுக்கிறேன், ஒரே சர்வ தான் இருக்கு. सर्वदेव वेदयोनिर्देयाश्च इति सर्ववाच्य वस्तु प्रणवात्मकम्. இந்த மந்திரம் அற்புதமான மந்திரம். நம்ம மொத்த பிரயோகமும் இந்த அதர்வ சிகோபனிஷத்தோட மொத்த பிரயோகமும் இவர்தான். இந்த மந்திரம் தான். இந்த மந்திரத்துக்காகத்தான் நான் இந்த அதர்வ சிகோபனிஷத்தையே எடுத்திருக்கேன். மற்றதெல்லாம் இதுக்குள்ளார அடைஞ்சிடும். மொத்த மந்திரங்களையும் தூக்கி என்ன பண்ணலாம், இந்த ஒரே ஒரு மந்திரத்துக்குள்ளார எல்லாத்தையும் போட்டுடலாம். என்ன சுவாமி சொல்ல வருது? ஃபர்ஸ்ட் மந்திரம் ஃபுல்லா நான் சொல்றேன். ஓம் 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 இதி திரிருக்த்வா சதுர்த்த சாந்த ஆத்மா ப்ளுத பிரணவ பிரயோகேன சமஸ்தம் ஆத்மேதி பிரயுக்த ஆத்மஜோதிஹி சக்ருத் ஆவர்த்ததே சக்ருத் உச்சாரித மாத்ரஹ ச ஏஷ ஊர்த்வம் உத்க்ராமயதி யத்யோங்காரஹ பிராணான் சர்வான் பரமாத்மனி பிரணாமயதி இத்யேதஸ்மாத் பிரணவः சதுர்த்தா அவஸ்தித இதி சர்வவேதயோ நிர்த்யேயாஸ்ச இதி சர்வவாச்யவஸ்து பிரணவாத்மகம். இதை மனப்பாடம் பண்ணி வச்சுங்க. இதை பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுங்க, இந்த மந்திரத்தை எடுத்து நீங்க என்ன பண்ணணும், என்ன பிரயோகம்ன்றது இதை எடுத்து மாட்டி வச்சுக்கணும். இதுதான் பிரமாணம். ஓம் 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 இதி திரினுக்துவா. எந்த இடத்துலையும் சன்னியாசிக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம்னு வச்சுங்களேன், பிரம்மச்சாரியாக இருக்கும் போதெல்லாம் பிராணாகினி கோத்திரம்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி நான் ஆரம்பிக்கும் போது சன்னியாசம் ஆரம்பிக்கும் போது எல்லா காரியத்துக்கு முன்னாடியும் ஓம் 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 சொல்லி ஆரம்பிக்கிறது. 3 வாட்டி ஓம் சொல்கிறது. இப்போ அது கூட பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார சொல்லிக்கிறது. எப்போ சாப்பிடும் போதும் யாராவது என் பக்கத்தில் வந்தாங்கன்னா, இன்னும் சாமி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ண மாட்டேன்றாரு, நார்மல் பர்சன் மாதிரியே சாப்பிட்றாரு. நீங்கள் பார்க்குறது வெளில தெரியவே தெரியாது. உள்ளே எதை சாப்பிட்றதா இருந்தாலும், டீ குடிக்கிறதா இருந்தாலும், தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும், மாத்திரையை போடுறதா இருந்தாலும், எல்லா காரியத்துக்கும் என்னது 3 வாட்டி பிரணவ பிரயோகம். ஓம் 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 ஓம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாம் பியூர் ஆகிடுவாங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, ஓம் 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 இது திரிருக்துவா. திரிருக்துவானா திரிஹி உக்துவா. 3 முறை ஓங்காரத்தை பிரணவம் உச்சரித்து, சதுர்த்தக 4வதுன்னு ஒன்று இருக்குல்ல, 3 முறை ஓங்காரம்னு என்ன அர்த்தம்? அகாரம் உகாரம் மகாரம் 3 முறை. ஹ்ரஸ்வம் தீர்க்கம் புளுத்தம் 3 முறை. ஹ்ரஸ்வ பிரயோகம், தீர்க்க பிரயோகம், புளுத்த பிரயோகம். ஹ்ரஸ்வ பிரயோகம் எது? ஓம் ஓம் ஓம். தீர்க்க பிரயோகம் எது? ஓம். புளுத்த பிரயோகம் எது? மகாரத்துக்கு தான் புளுத்தம். ஓம். அப்ப 3 பிரயோகத்தை பாத்தீங்கன்னா பண்ணணும். இந்த 3த்தையும் கிராஸ் பண்ணாம நீங்க ஜம்ப் பண்ணினீங்க அப்படின்னா
தப்பா போயிடும். அதனால என்ன பண்ணணும், 3 முறை இருந்து ஒவ்வொன்றுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் 4 வருஷம் 4 வருஷம் வச்சுங்க. 3 நாள் 12 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரத்தோட கிறிஸ்துவ மாத்திரையை மட்டும் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க ஓங்காரத்தை பண்றது. அதுக்கப்புறம் புளுத்தமா வந்து பார்த்தீங்கன்னா மகாரத்தை பண்றது. இந்த 3 முறையில பிரயோகம் பண்ணிட்டு 4வது மாத்திரை எது, சதுர்த்தா மாத்திரை இல்லாத மாத்திரை. அதுக்கு என்ன பேரு, சதுர்த்தம்னா அமாத்திரான்னு பேரு. அர்த்த மாத்திரா அமாத்திரான்னு பேரு. ஓம் சொல்லி முடிச்சு அடுத்த ஓம் சொல்றதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய நிஷப்தம், அந்த நிஷப்தத்துக்கு பேரு தான் அமாத்திரான்னு பேரு. முண்டகோபனிஷத் சொல்லுது, அசப்தம் அஸ்பர்ஷம் அரூபம் அப்படின்னு சொல்லுது. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சப்தம் இல்லை. பிரம்மத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த சப்தமும் பிரம்மத்துக்கு இல்லை. யார் பிரம்மம்? நான் தான் பிரம்மம், ஆத்மா தான் பிரம்மம். அந்த ஆத்மா எப்படிப்பட்டதுன்னா சதுர்த்தக சாந்த ஆத்மா. அந்த சதுர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சாந்தம். மாண்டுக்கியம் சொல்லுது அவ்யவகாரியம். அந்த இடத்துல எந்த விவகாரமும் அங்கு இல்லை. சிவம் சிவம் சாந்தம். அந்த இடத்துல வெறும் மங்கள சுரூபமா வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும்தான் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா சாந்தம் ஆயிடுச்சு. இந்த மொத்த உலக விவகாரங்களை என்னது, ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம், ஜாகிரதம் சொப்பனம் சுசுப்தி, அகார உகார மகாரம், இவ்வளவுதான். இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் என்ன பண்ணலாம், ஜாகிரதம் சொப்பனம் சுசுப்தி 3 தான். இதுக்கு அந்நியமா வேற எதுவும் இல்லை. அப்ப இந்த 3ம் இல்லாத இடம் எதுவோ அந்த இடம் தான் சாந்தம். இந்த 3 என்ன ஆயிடுச்சு, அந்த சாந்தமான 4வது அந்த அமாத்திரையில பிரம்மத்துல ஆத்மால லயம் ஆயிடுச்சு. சாந்தம் சாந்த ஆத்மா. அதை எப்படி பிரயோகம் பண்றது அப்படின்னா புளுத்த பிரணவ பிரயோகேன. புளுத்தம் எதை பண்ண போறோம், புளுத்தம் அப்படின்னா ஓம் ஓம் இந்த பிரயோகம் வந்து பாத்தீங்கன்னா புளுத்த பிரயோகம்னு பேர். மகாரம். இந்த மகாரம் தான் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா ஏஷ யோனிகி. மாண்டுக்கியத்துல சொல்லுது இந்த மகாரம் இது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈஸ்வர தத்துவம். மகாரம் இது சுசுப்தி அவஸ்தை. சுசுப்தி அவஸ்தையில யாரு தேவதா அப்படின்னா அங்க இருக்கிறவன் யாரு அப்படின்னா ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்தையும் சுவாகா பண்ணுவார். அப்ப என்ன பண்ணணும், ஒரு சாதகன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகாரத்தை புளுத பிரயோகம் பண்ணும். அந்த புளுத பிரயோகம் பண்ணினீங்கன்னா ஏஷ யோனிகி, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா துவாரம். நிர்குணத்துக்கான துவாரம் எது அப்படின்னா வாசல் எது அப்படின்னா சகுனம் தான் வாசலா இருக்கிறது. அப்ப நீங்க நல்லா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆத்ம தியானம் பண்றதுக்கு முன்னாடி, ஆத்மாவில நிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், இந்த புளுத்தமா இருக்கக்கூடிய ரொம்ப லென்த்தா இருக்கக்கூடிய மகாரத்தை பிரயோகம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மெதுவா 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 மனசு புத்தி எல்லாம் லயமாகும். அப்படி லயமான நிலையில வந்து பாத்தீங்கன்னா புளுத்த பிரணவ பிரயோகேன, மகாரத்தை புளுத்தம் ரொம்ப லென்த்தியா பிரயோகம் பண்றது மூலமா, பிரயோகேன திருத்தியா விபக்தி இன்ஸ்ட்ருமெண்ட், இதுதான் காரணம். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம், மிச்சம் என்ன இருக்கும், இதை செஞ்சு செஞ்சு விட்டு 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 ஒரு 15-20 நிமிஷம் அப்படியே மெதுவா இதை பண்ணிக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க. மெதுவா மனசு எல்லாம் சாந்தமாயிடும். சாந்தமானதுக்கு பிறகு ஓம் நான் மட்டும்தான் இருக்கு. இப்ப பாருங்க, பிரயோகமே நான் பண்ணல, கொஞ்சம் தான் பண்ணேன். இந்த மகாரத்தோட பிரயோகம் என்ன மேஜிக் பண்ணு தெரியுங்களா உங்களுக்கு, அற்புதமான மேஜிக். இதை சொல்லி விட்டீங்க அப்படின்னா அங்க ஒண்ணுமே இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. உலகமே
இல்லாம போன மாதிரி ஆயிடும். இந்த பிரயோகத்தை பண்ணி முடிச்சதுக்கு பிறகு சமஸ்தம் ஓமிதி, இந்த மொத்த பிரபஞ்சமும், சமஸ்தம்ன்றதுக்கு அர்த்தம் பூரண பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் மொத்தமும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரம் இதி. மொத்த பிரணவம் என்னது? அகாரம் தான் ஜாகிரதம், விஸ்வன் விராட்டு. அவஸ்தா ஜாகிரதம். உகாரம் தான் சொப்பனம், தைஜசன், ஹிரண்ய கர்ப்பர். டோட்டல் தூக்கத்துக்கு போனீங்கன்னா சுசுப்தி அவஸ்தை மகாரம், அதுதான் பாத்தீங்கன்னா பிராக்யன், அதுதான் டோட்டல்ல ஈஸ்வரன். அப்ப இதுக்கு அந்நியமா ஏதாவது இருக்கானா? ஒரே ஒரு காரணம், மகாரம் காரணம், ஈஸ்வர தத்துவம், சுசுப்தி அவஸ்தா. அதுல இருந்து உற்பத்தி ஆகிறது தான் ரெண்டு காரியங்கள், சொப்பனமும் ஜாகிரதமும் காரியங்கள். சொப்பன பிரபஞ்சமும் ஸ்தூல பிரபஞ்சமும் ஜாகிரத பிரபஞ்சமும் காரியம். இந்த ரெண்டுத்துக்கும் காரணம் இது அப்படின்னா சுசுப்தி அவஸ்தை. டெய்லி எங்க இருந்து வரோம்? சுசுப்தியில இருந்து வெளியில வரோம். திரும்ப எங்க போய் முட்டிக்கிறோம்? எங்க போய் லயமாகிறோம்? டெய்லி தூக்கத்துக்கு போய் லயமாகிறோம். அப்ப தூக்கம் தான் பாத்தீங்கன்னா ஆதி காரணம், லய காரணம். அதுல இருந்து நடுவுல உண்டாகிறது ஜாகிரத சொப்பனம் எல்லாமே காரியம்னு பேர். இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் என்ன பிரிக்கிறோம்? காரணம் காரியம் அப்படின்னு பிரிக்கிறோம். ஜாகிரத சொப்பனம் பாத்தீங்கன்னா காரிய பிரபஞ்சம், அதுக்கானது. சுசுப்தியில இருக்கிறது காரண பிரபஞ்சம், ஈஸ்வரன் தான் காரணகர்த்தா. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மொத்த லோகத்தையும் என்ன பண்ணலாம்? அகார உகார மகாரம், ஓம் இத்தியேதது அக்ஷரம் இதம் சர்வம். ஓம் என்ற இந்த அக்ஷரம் தான் பாத்தீங்கன்னா இந்த மொத்தமும். அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓங்காரத்தோட எண்டுல பாத்தீங்கன்னா சொல்லணும், மனசுக்குள்ளார கொண்டுட்டு வரணும், சமஸ்தம் ஓம் இதி. இந்த மொத்த பிரபஞ்சமும் ஓம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார நிச்சயம் பண்ணிக்கிட்டு அகார உக்கார மகாரங்களை நல்லா பிரயோகம் பண்ணி அந்த அகார உக்கார மகாரத்தோட எண்டுல பிரயுக்தக அப்படின்னா எவன் பிரயோகம் பண்றானோ நல்லா உணர்ந்து 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 பாதங்களே மாத்திரைகள், மாத்திரைகளே பாதங்கள், பாதா மாத்ரா மாத்ராஸ்ச பாதா. அகாரம் தான் ஜாகிரதம், விஸ்வன் விராட்டு. உகாரம் தான் தைஜசன் சொப்பன அவஸ்தா, தைஜசன் ஹிரண்ய கர்ப்பன். மகாரம் தான் பாத்தீங்கன்னா பிராக்யன், சமஷ்டியில ஈஸ்வரன், சுசுப்தி அவஸ்தை. இதுதான் ரெண்டு காரியம், ஒரு காரணம். இது கண்ணியமா இந்த உலகம் இல்லவே இல்லை, ஓங்காரம் தான் இது அனைத்தும் அப்படின்னு பிரயுக்தா. பிரயோகம் பண்ணினவன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா இந்த ஆத்மாக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னா நான் பிரபஞ்சத்துக்குள்ளார நான் இல்லை. அப்ப நான் யாரு சுவாமி அப்படின்னா அகார உக்கார மகாரம் பிரபஞ்சம். அப்ப நான் யாரு அப்படின்னா நிஷ்பிரபஞ்சம்னு பேரு. ஆத்மாக்கு என்ன பேரு? நிஷ்பிரபஞ்சம். பிரபஞ்சமே இல்லாதவன் நான். அகார உகார மகாரத்தை வியாபித்திருப்பவன் நான். அகார உகார மகாரத்தை பார்ப்பவன் நான். ஜாகிரத சொப்பன சுசுப்தி என் மீது கல்பிதம். இது எல்லா கல்பனைக்கும் ஆதாரமா இருக்கிறவன் யாரு அப்படின்னா ஆத்ம ஜோதிகி. நான் யாரு? அப்படி பிரயோகிக்கிறவன். பிரயுக்தகன்றதுக்கு அர்த்தம் அவ்வாறு பிரயோகம் பண்ணினவன். பிரயுக்தக பிரயோகம் செய்யப்பட்டு என்ன பண்றான்? தன்னையே ஆத்ம ஜோதியாக அவன் பாவிக்கின்றான். வெறும் கான்சியஸ்னஸா அவன் நிற்கின்றான், ஆத்ம ஜோதிகி. அப்ப அபியாசத்துல பாத்தீங்கன்னா முதல்ல அகார பிரயோகம், அதுக்கப்புறம் ஸ்தூல பிரயோகம், அதுக்கப்புறம் தீர்க்க பிரயோகம், ஹ்ரஸ்வ பிரயோகம், தீர்க்க பிரயோகம், அதுக்கப்புறம் புளுத பிரயோகம், மகார பிரயோகம். இந்த மூணுத்தையும் முடிச்சவன் என்ன பண்றான்? எல்லாம் ஓங்காரம் தான். ஓங்காரத்துக்கு அகார உக்கார மகாரத்தை வியாபிச்சு மூணு அவஸ்தையிலையும் இருக்கக்கூடியவன் நான். ஆத்ம ஜோதியா இருக்கேன், பார்க்கிறவனா இருக்கேன், சாட்சியா இருக்கேன் அப்படின்னு இருந்துகிட்டு இத அபியாச காலத்துல பண்ணிக்கிட்டே இருப்பான். பண்ணதுக்கு பிறகு மெதுவா என்ன ஆகும் கேட்டீங்கன்னா இதுல நல்லா நிச்சயமாயிடும். நிச்சயமானதுக்கு பிறகு புளுத பிரயோகம் சொல்ற லென்த் பண்றோம்ல, அதுவும் ஒரு காலத்துல நின்று போயிடும். அப்ப நின்று போனதுக்கு பிறகு ஒரே ஒரு ஓங்காரம் எங்க ஆச்சாரியர்கள்லாம் சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா சகிருத்து ஆவர்த்ததே. சகிருத்துனா என்ன அர்த்தம்? ஒரே முறை சொல்றது. இது வரைக்கும் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? அகாரம் உக்காரம் மகாரத்தை தீர்க்கம் ஹ்ரஸ்வம் பண்றோம், தீர்க்கம் பண்றோம், புளுத்தம் பண்றோம். இதெல்லாம் வேரியேஷன்லாம் இருந்துச்சு இல்ல. இந்த வேரியேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நின்று போய்
ஒரே ஒரு பிரணவம் என்னன்னா ஓம். ஓம். இதுல எதுவும் வேரியேஷன்லாம் எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பிரணவம். முழு பிரணவத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிதித்தியாசனத்துல சமாதி அபியாசத்துல இருக்கிறவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா அகார உக்காரம் அகாரம் அகாரத்தை லென்த் பண்றதெல்லாம் தாண்டி போய் ஒரே ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா பிரணவ பிரயோகம் பண்ணுவான். சக்ருத். சக்ருத்துன்றதுக்கு அர்த்தம் சிங்கிள், ஒரே ஒரு டைம். சக்ருத்து ஆவர்த்ததே. ஒரு பிரயோகமா பண்ணுவான். ஒரு பிரணவத்தை சொன்னதுக்கு பிறகு அப்படியே அந்த அந்த பிரணவம் வந்து பார்த்தீங்கன்னா அகார உக்காரம் அகாரத்தோட சொரூபம் தானே, மொத்த உலகம் அதுக்குள்ளார வந்துடும். அப்போ வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா ஓம் சொல்லிட்டு வெறுமனே தான் தானா நிற்பான். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் திரும்ப மனசு எங்க எழ ஆரம்பிக்குதோ அப்ப திரும்ப ஒரு ஓம்காரம், எந்த வேரியேஷனும் இல்லை, ஓம், அவ்வளவுதான். திரும்ப அப்படியே போயிட்டே இருக்கும். திரும்ப ஓம். அதுக்கப்புறம் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸ் வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா மெதுவா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்போ ஒரு மணி நேரத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 ஓங்காரம் சொல்லியிருப்பான். அது வந்து மெதுவா என்ன ஆகும், ஒரு மணி நேரத்துல 10 ஓங்காரமா கம்மியாகும். அதுக்கப்புறம் 1 மணி நேரத்துல வந்து 5 ஓங்காரம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு மணிக்கு ஒரு ஓங்காரம் சொல்லிட்டு வெறுமனே ஓம். ஒரு மணி நேரம் கூட வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே சுரூப மாத்திரமா இருக்கிறது. எனக்கு இப்போ விட்டீங்கன்னா நான் பாட்டுக்கு இருக்கலாம் போல எனக்கு ஆசையா இருக்கு. பாடம் எடுக்கிறதே பாரமா இருக்கு. என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நான் பிரபஞ்ச உபசமம்னு பேர். ஆத்மாக்கு என்ன பேரு? மாண்டுக்கியத்தை சொல்லுங்க, பிரபஞ்ச உபசமம். அந்த இடத்துல பிரபஞ்சம் இல்லை. ஓங்காரம் வந்தா பிரபஞ்சம், ஓங்காரம் இல்லை அப்படின்னா நிஷ்பிரபஞ்சம். அப்ப அந்த நிஷ்பிரபஞ்சமா இருக்கிறத நம்ம என்ன பண்றோம், ஓம்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் இல்லாத தான் தானா நிக்கிறது மட்டும் நடக்குது. அதான் சக்ருத் ஆவர்த்ததே. அந்த நல்ல நிதித்தியாசனத்துல இருக்கிறவன் என்ன பண்றான், ஒரு முறை உச்சரித்து அப்படியே அந்த எம்டினஸ்லயே இருக்கான். உலகம் எம்டினஸ், ஆனா தான் பூரணமா இருக்கான். பூரணமான ஆத்மஸ்வரூபத்துல இருந்துகிட்டு இருக்கான். உலகம் என்பது ஒன்று இல்லவே இல்லை அந்த இடத்துல. அப்படியே இருந்து அபியாசம் நடக்கும். இதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா நிஷ்டை கூடுதல் அப்படின்னு பேர். தான் தானா நிற்றல், ஓங்காரத்து மூலமா சமாதியை அடைதல் அப்படின்னு பேர். இந்த தான் தானா நின்றுகிட்டே இருக்கும்போது என்ன பண்றது, சக்ருத் உச்சாரித மாத்திரேன். ஆச்சாரியர் தெளிவா இன்னும் மந்திரம் சொல்லுது, சக்ருத் உச்சாரித மாத்திரேன். அப்ப திரும்பவும் என்ன பண்ணுவான், நல்லா மெச்சூரிட்டி ஆகும், ஒரே ஒரு முறை சொல்லுவான் ஓம் அப்படின்னு. சக்ருத் அப்படின்னா ஒரு முறை, ஒரே ஒரு முறை உச்சாரித்த மாத்திர, உச்சாரணம் செஞ்ச மாத்திரத்துல என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா வெறும் தான் அப்படின்னு. ஓம். தியானம் போயிட்டே இருக்கும். தான் தானா நிக்கிறது தியானம்னா வேற ஒரு ஆப்ஜெக்ட் இல்லை. ஏன்னா ஆப்ஜெக்ட் எல்லாம் அகார உக்காரம் அகாரத்திலேயே ஆப்ஜெக்ட் எல்லாம் போயாச்சு. அப்ப என்ன இருக்குன்னா ஒரு ஓங்காரத்தை உச்சாரணம் பண்ணிட்டு மீதி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா வேற எல்லாம் கம்ப்ளீட்டா அந்த ஓங்காரத்திலேயே முடிஞ்சிடும். இவ மட்டும் தான் தானா நிக்கிறது. இதான் இருந்து 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 அபியாசம் பண்ண 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 24x7 மாறும்போது ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தானம். யோக சூத்திரத்துல 2வது சூத்திரம் பார்த்தோம் பார்த்தீங்களா, ததா திருஷ்டுகு சுரூபே அவஸ்தானம். 3வது சூத்திரம். அது அப்படியே நடந்துடும். தன்னிடத்தில் தான் நிலை பெறுதல் அப்படின்றது இதுதான். இதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் பிரயோகம் சொல்லியாச்சு. பிரயோகம் சொன்னதுக்கு பிறகு ஓங்காரத்தோட நிருப்தி சொல்லப்படுது. நிருப்தினா ஓங்காரத்துக்கு மீனிங். ஓங்காரம்னு ஏன் சுவாமி பேர் வந்துச்சு அப்படின்னா ச ஏஷ ஊர்துவம் உத்கிராமயதி. ச ஏஷ அந்த இந்த சப்தம் இருக்குல்ல, ஓம்ன்ற சப்தம். இந்த சப்தம் என்ன பண்ணுது அப்படின்னா உத்கிராமயதி, நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா மேலே கொண்டு செல்கிறது.
நம்ம இருக்கிற நிலையில இருந்து நம்மளை உயர்த்துகின்றது, மேல கொண்டுட்டு போகுது, எலிவேட் பண்ணுது. அதனால இதுக்கு என்ன பேரு அப்படின்னா ஓங்காரக இது. ஓங்காரக உத்கிராமயதி இது ஓங்காரக. லட்சணம் இதுதான். ஓங்காரம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய அர்த்தம் இருக்கு. அவரக்ஷணேன்ற ஒரு தாத்துல இருந்து தான் ஓங்காரம் செய்யப்படுது. அவரக்ஷணேன்ற தாத்து காத்தல்னு அர்த்தம், ப்ரொடெக்டர்னு அர்த்தம். நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ப்ரொடெக்டர் யாரு அப்படின்னா இந்த ஓங்காரம். சரி, ப்ரொடெக்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கீழே இறங்கிராம, இந்த சம்சாரத்துல வீழ்ந்து போகாம நம்மளை பார்த்தீங்கன்னா எலிவேட் பண்ணக்கூடியது எதுவோ உத்கிராமயதி இது ஓங்காரக. நம்மளை மேல் உயர்த்தி கொண்டு செல்வதால் இந்த சப்தத்துக்கு பேரு ஓங்கார சப்தம் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் பிரணவம்னு ஏன் சுவாமி பேர் வந்துச்சு? ஓங்காரத்துக்கு பிரணவம்னு பேர் வச்சிருக்கீங்களே. பிரகிருஷ்ட ரூபேன அவதி நவத்தி அவத்தி இது பிரணவகா. ஏற்கனவே நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். நல்ல முறையில நம்மளை காக்குறதுனால அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ப்ரொடெக்ட் பண்றதுனால அதுக்கு பேரு பிரணவம்னு பேர். பிரகிருஷ்ட ரூபேன நவதி அவதி இது பிரணவகா. இதே இங்க சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா பிராணான்னு சர்வான். நம்மளுடைய பிராணன்னா என்ன அர்த்தம்னா 10 ஞானேன் 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம், இதெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட். இது எல்லாம் இருக்கிறதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா பிராணன் இருக்கணும். பிராணன் தான் பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் இருக்கும்போது பிராணனா இருந்துச்சு, பேக்கப் ஆகும்போது அந்த பிராணன் தான் புத்தியா மனசா சித்தமா அகங்காரமா 5 ஞானேந்திரியமா 5 கர்மேந்திரியங்களா வாஸ்ட் ஆயிருக்கு, எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு. அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு காமன் நேம் ஏதாவது சொல்லுங்களேன் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா காரணத்தையே காரியத்துல பிரயோகம் பண்றதுக்கு. அப்ப இது எல்லாத்துக்கும் பேர் என்ன பேருனா பிராணான் அப்படின்னு பேரு. 5 ஞானேந்திரியமும் பிராணன் தான், 5 கர்மேந்திரியமும் பிராணன் தான், மனம் புத்தி சித்தம் அகங்காரமும் பிராணன் தான். இது எல்லாத்துக்கும் காமன் நேம் பிராணாகான்னு பேர். அப்ப காமன் நேம் ஏன் சுவாமி காமன் நேம் வந்துச்சுன்னா தூக்கத்துல இதெல்லாம் இருந்துச்சா? தூக்கத்துல எதுவும் இல்லைல்ல. அப்ப தூக்கத்துல என்ன ஓடிட்டு இருந்துச்சு? வெறும் பிராணன் மட்டும் ஓடிட்டு இருந்துச்சு. காலையில எந்திரிக்கும் போது புத்தி வேக்கப்பாச்சு, எதுக்கு மேல? பிராணனுக்கு மேல. மனசு வேக்கப்பாச்சு, பிராணனுக்கு மேல. அப்ப இது எல்லாத்துக்கும் ஒரு காமன் நேம் பிராணன் அப்படின்னு பிருகதாரண்ய உபனிஷத்து சொல்லுது, சாந்தோக்கியம் உபனிஷத்து சொல்லுது. இந்த பிராணன்களை எல்லாத்தையும் சர்வானு பிராணானு சர்வான் அப்படின்னா 5 ஞானேந்திரியம் 5 கர்மேந்திரியம் 10 மனம் புத்தி சித்தம் அகங்காரம் 4, மொத்தம் 14 தத்துவங்கள் கூட பாத்தீங்கன்னா பிராணன் அபானன் தியானன் உதானன் சமானன் அப்படின்னு சொல்லக்கூடிய 5 உபவாயுக்கள் உப பிராணன்கள் பிராணன்கள் இருக்கு. இது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பரமாத்மனி. பரமாத்மனின்னு என்ன அர்த்தம்? இந்த நான் 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 சொல்றேனே அதான் பரமாத்மா. நிஷ்பிரபஞ்சம், இந்த உலகமே இல்லாம வெறுமனே இருக்கிற துரியம், அந்த பரமாத்மாவின் இடத்துல பிரணாமயத்தி அப்படின்னா நல்ல முறையில பாத்தீங்கன்னா லயம் செய்வது எதுவோ. பிரணாமம் பண்றதுன்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? நமஸ்காரம் பண்றதுன்னு அர்த்தம். பிரணாமயத்தி அப்படின்னா நமஸ்காரம் பண்ண வைக்குதான், லயம் பண்ண வைக்குதான். அப்ப இந்த ஓங்காரத்தை பாத்தீங்கன்னா யாரு உச்சரிக்கிறாங்களோ அந்த உச்சரிக்க 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 இந்த இந்திரியங்கள் மனசு புத்தி சித்தம் அகங்காரம் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க போய் சரண்டர் ஆகும், எங்க போய் சரணாகதி பண்ணும், எங்க போய் பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணணும், அந்த ஆத்மால போய் நமஸ்காரத்தை செய்யும் பரமாத்மா. அதனால அதை பண்ண வைக்கிறதுனால இது இது ஏதஸ்மாத் பிரணவக. அதனால இந்த ஓங்காரத்துக்கு என்ன பேர் அப்படின்னா பிரணவம் அப்படின்னு பேர். அப்ப பிரணவத்தை உச்சரிக்க 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 எல்லாம் ஷட் டவுன் ஆகிட்டே போகும். ஷட் டவுன் ஆகி ஷட் டவுன் ஆகி ஷட் டவுன் ஆகி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மால போய் லயத்தை அடையும். அந்த காரணத்தினால லயக்காரண கர்த்தாவா இருக்கிறதுனால இந்த ஓங்காரத்துக்கு என்ன பேரு? பிரணவம் அப்படின்னு பேரு. அப்ப பிரணவம் எல்லாத்தையும் காக்கிறதுனால அதுக்கு பேரு பிரணவம்னு பேரு. எல்லாத்தையும் லயம் படுத்துறதுனாலையும் அதுக்கு என்ன பேரு? பிரணவம் அப்படின்னு பேரு. அப்ப லாஸ்ட் எண்ட்ல கொண்டு போய் விட்டுரும், சமாதியில கொண்டு போய் விட்டுரும் இந்த ஓங்காரம். இதுக்கு அப்புறம் சொல்லுது சதுர்த்தா. இந்த எல்லாம் நமஸ்காரம் பண்ணி இதை எல்லாமே லயம் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்? 4வது மாத்திரை, அர்த்த மாத்திரை, அமாத்திரான்னு பேரு சதுர்த்தா. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவஸ்தித இதி. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா எல்லா அவஸ்தித இதி எல்லாம் மொத்தமும் பாத்தீங்கன்னா லயமாயிட்டு
வெறுமனே இருக்கும். அந்த சதுர்த்தத்துல நிலை பெறுதல், அவஸ்திதம்ன்றதுக்கு அர்த்தம் நிலை பெற்றிருத்தல். இது சர்வ தேவ. அந்த இடத்துல என்ன சுவாமி இருக்கு அப்படின்னா, அந்த வெறும் சதுர்த்த மாத்திரையில தான் தங்கத்துல ஆபரணங்கள் எப்படி கல்பித்தமோ அதே மாதிரி அந்த சதுர்த்தமா இருக்கிற துரிய மாத்திரை இடத்துல அதுக்கு மேலதான் கான்சியஸ்னஸ்க்கு மேலதான் சர்வ தேவ, எல்லா தேவர்களும், சர்வ வேத, எல்லா வேதங்களும், சர்வ யோனி. எத்தனை யோனி இருக்கு? 84 லட்சம் யோனி. எல்லா யோனிகளும் தேயாஸ்ட, இந்த உலகத்துல எதெல்லாம் தியானிக்க யோக்கியமானவைகளாயிருக்குமோ, சர்வ தியம், எல்லா தியான விஷயங்களும் என்ன இருக்கு அப்படின்னா சதுர்த்தே அவஸ்தித. இது நாலாவதா இருக்கிற அந்த பரமாத்மாவின் இடத்தில் நிலை பெறுகின்றன. எல்லாம் அதுல போய் லயமாயிடுது. அப்ப என்ன அர்த்தம்? சர்வ வாச்சிய, எல்லா வாச்சகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்தம். சப்தத்தை உடையது, பெயரை உடையது எதுவோ அது வாச்சியம்னு பேரு, அர்த்தம். சப்தம், சப்தத்தோட அர்த்தம். லேப்டாப் அப்படின்னா சப்தம், அந்த லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம். சப்தம் வந்து பாத்தீங்கன்னா வாச்சகம்னு பேரு, வாச்சகத்தை உடையது எதுவோ அது வாச்சியம்னு பேரு, வஸ்து. அப்ப எல்லா வஸ்துக்களும் சர்வ வாச்சிய வஸ்து, எல்லா வாச்சிய வஸ்துக்களும், பெயரை உடைய எல்லா வஸ்துக்களும் பிரணவாத்மகம், இந்த பிரணவஸ்வரூபத்தில் அடக்கமாகின்றது. அப்ப இந்த சதுர்த்தமா இருக்கக்கூடிய இந்த பிரம்மம் தான் என்னவாச்சு? மாயையோடு சேரும் போது மகாரமாச்சு. அதுதான் சூக்ஷ்மமா வெளிப்படும் போது உகாரமாச்சு. அதுதான் ஸ்தூலமா வெளிப்படும் போது அகாரமாச்சு. அப்ப அதையே லயம் பண்ணுனீங்கன்னா அகாரத்தை உகாரத்துல லயம் பண்ணுங்க. ஸ்தூல பிரபஞ்சமா நம்ம எதையெல்லாம் பார்க்கிறோமோ இது எல்லாம் அகாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓங்கார பிரயோகத்துல என்ன பண்றீங்க? உகாரத்துல இந்த அகாரத்தை எல்லாத்தையும் உகாரத்துல லயம் பண்ணணும். எல்லா வஸ்துக்களும் வாஸ்தவத்துல என்னன்னா மனசுதான் முதல்ல. தாட்டுக்கு அப்புறம் தான் வெளியில வஸ்துக்கள். அப்ப எல்லா வெளியில நம்ம பாக்குறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் மனோமயமான தாட்டு தான் அப்படின்னு இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தை சூக்ஷ்மத்துல லயம் பண்ணி திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் தூக்கத்துல ஒன்றும் இல்லாமல் இருந்தது. அப்ப மகாரம் தான். உகாரம் என்பது மகாரத்துல லயம் பண்ணிட்டு அந்த மகாரமும் வந்து பாத்தீங்கன்னா மாயையினால் உண்டானது ஈஸ்வர தத்துவம். அதுலயும் வந்து மாயா இருக்கு அப்படின்னு அதையும் தூக்கி அதுவும் என்னிடத்தில் கல்பித்தம் அப்படின்னு அந்த மகாரத்தையும் தூக்கி நான் அப்படின்னு அதுல எல்லாத்தையும் போட்டுட்டு என்ன இருக்கணும்? மந்திரம் சொல்லுது, மாண்டிக்ய உபனிஷத்து மந்திரம் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா அமாத்திர சதுர்த்தோ அவ்யவஹார்யா. இந்த அமாத்திரான்னு சொல்லக்கூடிய நாலாவது மாத்திரம் என்னது? விவகாரம் இல்லாதது, எந்த விவகாரம் இல்லை. பிரபஞ்ச உபசமஹா, மொத்த பிரபஞ்சமும் அதனிடத்துல உபசமம் ஆயிடுது, ஷட் டவுன் ஆயிடுது. அந்த இடத்துல இருக்கிற அந்த நான் எப்படிப்பட்டதுன்னா சிவோ, வெறும் சிவமா இருக்கிறது, மங்களமயமா இருக்கிறது. அத்வைத சுரூபமா இருக்கிறது. ஏவம் ஓங்கார ஆத்மா ஏவ. இந்த விதமா ஓங்காரம் என்பது நான் தான். அகார உகார மகாரத்துக்கு ஆதாரமா இருக்கிற ஓங்காரம் நான் தான், ஆத்மாதான் அப்படின்னு சம்பிஷதி ஆத்மனா ஆத்மானம். இந்த விதமா மனதினால் என்ன பண்றான்? தன்னிடத்தில் நுழைகின்றான், பிரவேசிக்கின்றான். இந்த விதமா சிந்தனை பண்ணி எல்லாம் என்னிடத்தில் கல்பிதம் அப்படின்ட்டு தான் தானா நிற்கின்றான், தன்னையே அடைகின்றான். ஏவம் வேதன்னு மாண்டிக்யத்துல 12வது மந்திரம் சொல்லு. அப்ப இந்த மொத்த பிரபஞ்சமும் எதுல கல்பிதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அமாத்திர சுரூபமா துரியம் சொல்லக்கூடிய ஆத்மாவிடம் கல்பிதம் அப்படின்னு எல்லாத்தையும் சுவாகா பண்ணிட்டு தான் தானா நிற்க வேண்டும். இதுதான் இந்த மந்திரத்தோட அர்த்தம். இது எல்லாம் பிரணவஸ்வரூபம். இந்த மொத்த லோகமும் பிரணவத்திலிருந்து உண்டானது, கல்பிதம். இந்த கல்பிதங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இந்த ஆத்மஸ்வரூபம் தான் 4வது மாத்திரையா சொல்லப்படும். இதோட இந்த மந்திரம் முடியும். இந்த மந்திரத்தை நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா பிரயோகம் ரொம்ப ஈஸியா இருக்கும். என்ன பிரயோகம்?
திரிருக்துவா 3 முறை பிரணவத்தை யூஸ் பண்ண போகிறோம். ஸ்தூலத்தில் ஹ்ரஸ்வம். ஸ்தூலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2 வாட்டி நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இருமல் வராமல் இருந்தால் கண்டினியூ பண்ணலாம். ஓம் 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 ஓம். அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்ல பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு அந்த இதெல்லாம் போட்டிருக்கேன். சத் சங்கத்தில் நான் இப்போ சமயம் இருக்கும்போது நான் திரும்ப ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன். ஓம் 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 அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் வெறும் ஓங்காரத்தை மட்டும் ஷார்ட் ஓங்காரத்தை ஸ்தூலமாக சொல்லுங்க. அது ஒரு ஓங்காரம். அதுக்கப்புறம் அதுலேயே இன்னொரு வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா மோ 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 மோம்னு காற்று வந்து வாயில வரக்கூடாது. மோ 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 மூக்கில் வரணும். மோங்காரத்தை மூக்கில் சொல்றது. இது ஒரு 10 நிமிஷம் 10 10 20 நிமிஷம் ஆயிடும். இது வந்து பிளே ஸ்கூல் பேஸை கிரியேட் பண்றது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2வது ஓங்காரம். இது எல்லாமே ஒரே ஓங்காரம்னு அர்த்தம். ஸ்தூல ஓங்காரம், ஹ்ரஸ்வ ஓங்காரம். இதுக்கு அடுத்தது தீர்க்க பிரணவம் பண்ண போறோம். உகார பிரயோகம் பண்ண போறோம். உகாரத்துல தான் லென்த் பண்றீங்க. ஓம் ஓம் ஓம். இந்த பிரயோகம் எவ்வளோ லென்த் பண்ண முடியும்? 12 மாத்திரை இல்லைன்னா 16 மாத்திரை. அதுக்கு மேலே போகாதீங்க, மனசு லயமாயிடும். அதனால உகார பிரயோகமா ஒரு 20 நிமிஷம் பண்ணணும். ஹ்ரஸ்வ ஓங்காரம் 10 நிமிஷம் 20 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த பிரணவம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா உகார பிரயோகமா தீர்க்கம் பண்றேன். அதுக்கப்புறம் தீர்க்கம் பண்ணதுக்கு பிறகு மகார பிரயோகம் ஒரு 10 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா மகார பிரயோகம் பண்ணுங்க. ஓம் இந்த பிரயோகம். அப்ப 40 10 50 நிமிஷம் ஆயிடும். 50 நிமிஷத்துக்கு அப்புறம் மகாரத்தோட எண்டில் சதுர்த்த மாத்திரை இருக்கு. என்ன பண்ணுங்க? ஓம் சொல்லிட்டு நடுவில் இருக்க கேப்ல நீங்க நிக்கிறதுக்கான அபியாசத்தை பண்ணணும். ஓம் அடுத்த ஓம்காரம் எப்ப மனசு தாட் ப்ரொடியூஸ் பண்ணுதோ அப்போ ஓம்காரம் சொல்லணும். மீதி இருக்கிற நேரம் வந்து ஒரு ஓங்காரத்துக்கும் அடுத்த ஓங்காரத்துக்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ்ல நின்று பழகிறது. அந்த ஸ்பேஸ்ல நின்று பழகிறது தான் ஆத்மஸ்வரூபம். அந்த இடத்துல எதுவுமே இல்லை, தியானம் இல்லை, ஒன்றும் இல்லை, தான் தானா நிற்கிறது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கு. இதை மெதுவாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஆனா அந்த கடைசியில இருக்கிறத பண்ணணும்னா என்ன பண்ணணும்? திரிருக்துவா, அதான் அந்த மந்திரம் சொல்லுது. 3 வாட்டி பிரணவ பிரயோகம் பண்ணிட்டு தான் நீங்க 4வதுக்கு போனீங்கன்னா சரியா இருக்கும். 4வதை கிரியேட் பண்ண முடியாது. 4வது ஸ்வரூபம். அப்ப அகார பிரயோகம், உகார பிரயோகம், மகார பிரயோகம் பண்ணி எல்லாத்தையும் லயம் பண்ணிட்டு தான் தானா நிற்கிறது. அப்ப ஆத்ம தியானத்தை பண்ண முடியாது. ஆத்ம தியானத்துக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையும் பண்றோம். எல்லாத்தையும் நேர்த்தி பண்ணதுக்கு பிறகு தான் தானா நிற்கிறது தான் ஆத்ம தியானம்னு சொல்றது. இந்த விதமா இந்த அபியாசத்தை பண்ணுங்க. சமயம் இருந்துச்சுன்னா நான் அதை வந்து யூடியூப்ல போடுறேன், ஃபாலோ பண்ணுங்க. இதோட இன்னைக்கு மந்திரம் போதும். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மந்திரம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். இந்த சன்னியாசிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரம் தான் மந்திரம். முண்டக்கோபனிஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சாஸ்திரமும் படித்து முடிச்சதுக்கு பிறகு சொல்லியிருக்க என்னன்னு சொல்லியிருக்க அப்படின்னா ஓமிதி தியாயத்த ஆத்மானம். விதி வந்து பார்த்தீங்கன்னா தியாயத்த விதி. விதியில என்ன அர்த்தம்? இதை பண்ணணும். சன்னியாசிகள் புரிஞ்சா போதும்னா என்னன்னாலாம் பத்தாது, லயமாகாது. இந்த ஓங்காரம் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா லயக்கர்த்தா. எல்லாத்தையும் லயம் பண்ணி சொரூபத்தை மட்டும் மிச்சம் வச்சு சொரூபத்தை அடைகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரம் தான். அப்போ ஓங்காரத்தை ஆத்மா என்று தியானிக்க வேண்டும். இதான் விதி.
இந்த விதியை தான் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்லயும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றோம், பிரகதாரண்யத்தில் சொல்லுது, அந்யா வாச்சாம் விமுஞ்சத, மற்ற எல்லா சப்தங்களையும் விட்டொழிக்கணும், எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வெறும் பிரணவ அபியாசியா இருந்து என்ன பண்ண, சொரூபத்தை அடைய வேண்டும். இதுதான் மார்க்கம் சொல்லப்பட்டது. சரியா? இதைத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ததச்சேத்தனா பிரத்யக் சேத்தனாதிகமக அப்பியந்தராய அபாவஸ்ச அப்படின்னு வந்து யோக சூத்திரத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆத்மாவை அடையறதுக்கு சாதனம் இந்த ஓங்காரம். நாளைக்கு பார்க்கலாம்.